அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொருளாதார காணொளியில் பல்வேறு அமைச்சர்கள் நம்முடைய அரசியல் அமைப்பின்படி பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உள்ளனர் என்பது நாம் அறிந்திருந்த ஒரு விஷயம். ஆனால் பல அமைச்சர்கள் இருந்தாலும் இந்த நிதியமைச்சர் என்ற ஒரு பெயர் மட்டும் நம்முடைய அடிக்கடி நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அதற்கான காரணம் என்னவென்றால், நம்முடைய அனைத்து துறையினுடைய அமைச்சர்களினுடைய அந்த கட்டுப்பாட்டில் உள்ள எல்லாமே இந்த நிதியை பொறுத்து தான் அமைந்துள்ளது. அதாவது அந்த ஒவ்வொரு துறையினுடைய வளர்ச்சியும் எதன் அடிப்படையில் மேம்பாடு அடையும் என்றால், நிதியமைச்சர் தொகுத்து வழங்கக்கூடிய தொகையின் அடிப்படையில் தான். அதனால்தான் மற்ற துறையினுடைய அமைச்சர்களினுடைய பொறுப்பை காட்டிலும் நிதி அமைச்சரினுடைய பொறுப்பு என்பது நம்முடைய இந்திய பட்ஜெட், அதாவது இந்தியாவினுடைய மத்திய பட்ஜெட்டுக்கும் நம்முடைய மாநிலத்தினுடைய நம்முடைய பட்ஜெட்டிற்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு பதவியாக நிதியமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு உள்ளது.